ஐயோ, நான் பேசினது அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டானா என்ன? நீ அவ கூட இருக்கணும்னு நினைச்சா அடுத்த முறை நீயே அவளை காப்பாத்து. சரிங்க. என் விசாரணைக்கா எதையோ கண்டுபிடிச்சிருக்க. இங்கதான் எங்கேயோ இருப்பாங்க போல இருக்கு. குசுனா அவர்களே, கொஞ்சம் மலையை சுத்தி பார்த்துட்டு வரேன். வேண்டாம், நீங்க ஆபத்தை நோக்கி போறீங்க. அப்படின்னா இந்த மலையில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? முதல்ல நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். பாழடைஞ்ச கோட்டையின் மேல் சந்திரன். அது நான் இருந்த ஒரு தூரத்து கிராமத்துல பாடிக்கிட்டு இருந்த பாடல். ஒரு நல்ல பாட்டோட பேரை கெடுக்கிற மாதிரி அந்த கொள்ளைக்காரங்க கும்பல் இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதுதான் என்னுடைய காரணம். உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏன்னா என் சந்தை நிறுவனத்துல எனக்காக சிலர் வேலை பார்க்குறாங்க. அவங்க டாப்பா ஊருக்கோ இல்ல ஊருக்கோ வந்தாங்கன்னா நல்ல சாப்பாடு போடுங்க. அதுவே நீங்க எனக்கு சொல்ற நல்ல நன்றியா இருக்கும். ரொம்ப சுவையான இறைச்சியையும் காய்கறிகளையும் பயன்படுத்தி தானே நான் சமைச்சேன். இருந்தாலும் என்ன இது? நரகத்தை பார்த்துட்டு வந்துட்டேனே. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. இல்ல நான் கண்டிப்பா தாக்கு பிடிப்பேன். என்ன ஒரு சுவைன்னு சொல்றது போய் இப்போ என்ன சுவைன்னு கேக்குற மாதிரி இருக்கு. இந்த வாட்டி நமக்கு சாவு நிச்சயம். என்னால இப்போ நகர முடியல. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் மருந்து மாத்திரை கொண்டு வந்துட்டேன். ஆனா தாமதமா வந்துட்டோம் போல. என்ன ஆச்சு? எதுவும் நடக்காத மாதிரி எப்படி கேக்குறா பாரு. ஏ கொமோய், இன்னைக்கான மெனு என்னன்னு சொல்லு. உப்பு போட்ட சிக்கன் ஸ்கியூவர்ஸும் ஆர்ச்சஸ் வெச்சு சியோஸ்னு ஏதோ. ஆனா இது அது கிடையாதே. உருளைக்கிழங்கோட கண்ணு சூப்புல போட்டா விஷமா மாறிடுமா. அதான் தோலை உரிக்கும் போது இப்படி ஆயிடுச்சு. எப்படி இப்படி பண்ண? பச்சையா இருக்கே. இத சாப்பிட்டா வாய் மட்டும் இல்ல குடல்லாம் எரியுது. ஓ, இது நான் வேஸ்ட்லேண்ட்ல இருந்து கொண்டு வந்தேன். இது வந்து கில்லிங் வீட்ஸ் ஆச்சே. என்ன மாதிரி இருக்க கத்தி இது எதிரிங்களை பிடிச்சு அறுத்தே கொன்னுடும். இத சுவையா செய்யறதுக்கு வர வழியே இல்லையா? வேணும்னா இத ஒரு பேஸ்டா செஞ்சு மருந்தா கொடுக்கலாம். ஆனா என்ன நம்புங்க, இந்த இறைச்சி கண்டிப்பா நல்லா இருக்கும்.